திருஷ்ய காவிய விவேச்சன், அதாவது சீன் பார்வையாக பார்க்கக்கூடிய காவியங்கள் இலக்கியங்கள் என்ன பார்த்திங்கன்னா நாடகம், படம் மற்றும் புத்தகங்களில் படிக்கிறது கூட திருஷ்ய காவியம் தான். அது ஒரு சைட் பை வரும். பாடல்கள், தெருக்கூத்துகள் இது எல்லாமே திருஷ்ய காவியத்தில் வரும். நாடகம் தான் அதனுடைய மெயின் பார்ட்டு. முதல் ரூட் அங்கே தான் ஆரம்பிக்குது. மூல்பூத் மானசிக் பிரவருத்தி, முதல்ல மனசை தொடக்கூடிய ஒரு பார்வை கண்காட்சியாக நாடகம் தான் வருது. விகாஷ்வாத் துவாரா மானிய சித்தாந்தோ மே ஏக் யஹ் பி ஹை, பரிமாணங்களின் வழியாக நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் கொள்கைகள்லாம் இதன் வழியாக நாம் பார்க்கிறோம். जाति के इतिहास की व्यक्ति के जीवन में புனராவிருத்தி ஹோத்தி ஹை, ஒரு மனிதனுடைய வரலாற்றில் அவன் எப்படிலாம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான்னு மறுபடியும் நம்ம பார்க்கும்போது அது நம்மளுடைய மனதில் பதியுது. यदि हम जानना चाहे कि किसी संस्था का प्रारंभ कैसे हुआ तो, இதை நாம் ஒருவேளை தெரிந்திருக்க வேண்டுமென்றால் கிசி சன்ஸ்தானா எந்த இடத்தில் அது ஆரம்பமாச்சு, கைசே ஹுயே எப்படி ஆச்சு, ஹம்கோ பச்சோं के जीवन में நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதனுடைய விதை எப்படி முளைக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அதாவது நம்ம மண்ணில் போடக்கூடிய விதை எப்படி முளைவிட்டு வளர்கிறதோ அது மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய செயல்கள், கேட்கக்கூடிய செயல்கள் நம்மளுடைய மனதில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. बच्चों के जीवन में मानव सभ्यता का इतिहास सजीव अक्षरों में अंकित रहता है. குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அந்த மனிதனுடைய நாகரிகமானது வரலாறாக ஆகி அதை நல்ல ஒரு வார்த்தைகளாக பொறிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. मनुष्य को स्वाभाविक अनुकरणशीलता का पता हमको बालकों के खेल में मिलता है. மனிதனுடைய அந்த ஃபீலிங்ஸ் எப்பொழுது ரிப்பீட்டடாக ஹேப்பன் ஆகுது அவங்களுடைய மனசுலனா அந்த பிள்ளைகள் விளையாட்டு பருவத்திலே அவை கற்றுக்கொள்ளப்படுவதோ இல்லை பெறப்படுவதோ தான். बच्चा अपनी कल्पना के बल लकड़ी के टंडे को घोड़े का आकर देकर उसको सरपट चाल चलाता है. அதாவது குழந்தைகளுடைய கற்பனை எப்படி பலம் வாய்ந்ததுன்னா லக்கடிக்கே டண்டேனா அந்த கொம்பில் வரக்கூடிய அந்த குச்சியை அவன் எப்படி பண்ணுறான், கோடேக்க ஆக்கார் தேக்கர், அதாவது குதிரைக்கு எப்படி கன் கோடேக்கா ஆக்கர் அந்த சவாரி செய்வது, அதுக்கப்புறம் உஸ்கே சர்பட் சால் சலாத்தா அது மேலே உக்காந்து எப்படி சுடுவது, கஹி வஹு ஸ்வயஹி இன்ஜன் பன்கர் பக் பக் கர்த்தாகும், அதாவது எங்கேயாச்சும் அவன் போகும்போது அந்த வண்டியை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுடா அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி சவுண்டு கொடுக்குது. अपने पीछे समय वयस्क बच्चों की रेल को भगाता फिरता है. अपने पीछे, அதாவது ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க பின்னாடியில் லைனாக நின்றுட்டு கூன்னு கத்திட்டு ட்ரெயின் ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த விளையாட்டை தான் இது சொல்கிறாங்க. मूंछों के रेखा मात्र ना चिहन होते हुए भी बालक अनुकरण में साई की मूंछ बना लेता है. அதாவது மீசை வரைந்து அவர்கள் முகத்தில் விளையாடுவதை கூட அந்த விஷயங்கள் அவர்களுடைய இளம் பருவத்திலே அவங்க ஆசைப்படுவது எங்கன்னா பெரியவர்களை பார்த்து தான். பாலிகாயே கருவாவும் पतुआ बनाकर उसमें गुड़िया गुड्डों के विवाह बनकर, அதாவது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுன்னா வீட்டில் விளையாடும் போது சமைக்கிறது, பொம்மைங்களை வச்சுன்னு விளையாடுறது, அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சமைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. अपने भावी गाहस्थ्य जीवन की पेशगी
आनंद अनुभव कर लेती हैं यही नाटक की मूल प्रवृत्ति है. இதுதான் நாடகத்தினுடைய ரூட் ஆஃப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க.